இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலில் ஏற்கனவே ஒருத்தர் போய் நுழைஞ்சி வெளியே வர முடியாமல் இறந்து போனார். அந்த கடவுள் அங்கே வந்து செத்து போ அப்படின்னு அவருக்கு விதி எழுதி வச்சுச்சா? கூட்டமாக ஓடி போய் கிணத்துல விழுந்து நான் சாகுறாங்கன்னா அவங்களோட போய் நாமளும் சாகணும்னு என்ன சொன்னாலும் இந்த முட்டாள் மக்களுங்க ஒரு சில பேர் மூட நம்பிக்கையில் அப்படியே முழுகி போய் இருக்காங்க. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. இவங்களுக்கு நம்மளை நம்பி இந்த 2 பிள்ளைங்க குடும்பம் ஃபேமிலின்னு இருக்குது. அந்தமாரி எல்லாம் நினைப்பில்லை. இந்த கோயிலுக்குள்ளே போகணுமா எல்லாம் இந்த சந்துக்குள்ளே போய் வெளியே வராங்க. நாமளும் போய் வந்தால் தான் அது முழுமையடையும் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணிட்டு கிடக்குறாங்க. தயவு செஞ்சு யாருமே போகக்கூடாது. அதை தடை பண்ணி அதுக்கு ஒரு கேட்டை போட்டு மூடி விட்ருங்க போதும். அதுக்குள்ளே போய் வெளியே வந்தால் இது ஒரு பொக்கிஷமே கிடைக்கும்னா கூட மனுஷன் உயிரோட பொக்கிஷம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவன் வாழ்நாள் முழுக்க சம்பாரித்து வச்ச கோடியை கொண்டு வந்து கொட்டியிருந்தா கூட அந்த மனுஷன் இறந்து போனார் பாரு, அந்த மனுஷனோட உயிர் அந்த குடும்பத்துக்கு திரும்பி கிடைச்சிருக்காரு. போனது தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்குள்ளே போய் நுழைஞ்சி வந்து அவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன இருக்குது. ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷலாக இவங்களே க்ரியேட் பண்ணி கிளப்பி விட்டுட்டு போயின்னுக்கிறாங்க. இந்த நிமிஷம் கூட என் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன். பட் நான் ப்ராக்டிக்கலாக தான் யோசிப்பேன். சாமி மேலே நம்பிக்கை இருக்கட்டும், பக்தி இருக்கட்டும், சாமி மேலே பைத்தியமாக இருக்காது. கவர்மெண்ட்டு தயவு செஞ்சு வந்து இந்த ஒல்லியாக்குறவங்க உள்ளே போகலாம், குண்டாக்குறவங்க போகக்கூடாதுன்ற ரூல்ஸ் போடாதீங்க. யாருமே இதுக்குள்ளே நுழையக்கூடாது. ஒரு கேட்டை போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். எங்கேயோ இருந்து வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சு போய் செத்து போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணி விட்ருங்க.